ஈரானில் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி உலகத்தையே மிகப்பெரிய அச்சத்தில் கொண்டு சென்றிருக்கிறது என்பதுதான் நிஜம். அப்படி அந்த பத்திரிகையில என்ன செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது? அதனால ஏன் உலகம் ஒரு அச்சமான நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது? இது சார்ந்த ஒரு செய்திகளை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் சார்ந்த களங்கள் எல்லாம் நாம் அறிந்ததுதான். முதலில் சமாதான பேச்சுவார்த்தை என்று சொன்னார்கள். இப்பொழுது அதெல்லாம் முறிவடைந்து இரு நாடுகளும் மோதலுக்கான ஒரு களத்தை எடுத்து அந்த மோதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக வந்த செய்தி, ஈரானுடைய தாக்குதலில் கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நீடித்திருக்கிறது என்றும் 32 இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரான் என்கின்ற செய்தி வருகின்றன. அதற்கு நேர்மறையாக இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, ஈரான் நாட்டுக்குள் 140 இடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்கின்ற செய்தியும் வருகின்றது. அப்படியென்றால் போர் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் ஈரானிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், அந்த பத்திரிகை என்ன செய்தியை அது வெளியிட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அதாவது ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருந்தவர் தான் அல்கொமேனி அவர்கள். இந்த அல்கொமேனி அவர்களை அமெரிக்கா முதலாக ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் அல்கொமேனி அவர்களையும் இன்னும் ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் 165 பேரையும் அது அழித்து விடுகிறது. அந்த அல்கொமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்குக்கான அந்த ஊர்வலங்கள் இப்பொழுது ஈரான், ஈராக் போன்ற நாடுகளில் நடைபெற்றிருக்கின்றன. பெருவாரியான மக்கள் திரண்டு தங்களுடைய தலைவருக்கு அவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் ஈரானிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிடுகிறது. அந்த செய்தி என்னவென்றால், நெதன்யாகு ட்ரம்ப் அவர்களுடைய படம் இருக்கிறது. அதன் கீழே 11 பேருடைய படம் இருக்கிறது. 11 பேருமே உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகளை சார்ந்த தலைவர்கள். இந்த 11 பேருடைய படங்களையும் அவர்கள் குறிப்பிட்டு, எங்கள் தேசத்தின் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் எங்களுடைய தேசத்துடைய மிகப்பெரிய விருப்பம் இதுதான், இவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம், அது கூடிய விரைவில் நடைபெற இருக்கிறது என்ற செய்தியை பதிவிட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை பிற நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறது என்று கணிக்க முடிகிறது. காரணம், ஏறக்குறைய ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தியும் ஒரு செய்தி உண்டு. ஈரானை பொறுத்தமட்டில் ட்ரம்ப் அவர்களை அழிப்பதற்காக இரகசிய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறது என்றும், அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் உளவு பிரிவின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ட்ரம்ப் அவர்களும் மிக தெளிவாக ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கிறார். நான் மரணமடைந்தால் கூட கவலை இல்லை, ஆனால் என்னை நீங்கள் அழித்து விட்டீர்கள் என்று நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள முடியாது. எங்களுடைய இராணுவம் கண்டிப்பாக உங்களை ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவார்கள். அதற்கான கட்டளையை நான் என்னுடைய இராணுவத்திற்கு கொடுத்திருக்கிறேன் என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தார். அப்படி என்றால் ஈரானுடைய பட்டியலில், அதை ஈரான் எந்தெந்த தலைவர்களை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு பட்டியலை உருவாக்குகிறார்களோ, அந்த பட்டியலில் ட்ரம்ப் அவர்களுடைய பெயர் இருக்கிறது என்பது நமக்கு ஊர்ஜிதமான ஒன்றாக இருக்கிறது. இல்லை என்றால் ட்ரம்ப் அவர்களோ அமெரிக்காவை சார்ந்தவர்கள் இது சார்ந்த செய்திகளை முன்னிலைப்படுத்திய கருத்துக்களை பதிவிட வேண்டியது தேவையில்லை. எனவே அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் உருவாகி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு செய்தி. இப்பொழுது ஈரான் ரகசியமாக வைத்திருந்த ஒரு திட்டத்தை தான் இந்த ஈரானை சார்ந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. காரணம், ஈரானை பொறுத்தமட்டில் தங்கள் நாட்டிற்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளின் தலைவர்களை அழிப்பதற்காக அவர்கள் ஒரு ஒரு வரிசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த வரிசையில்தான் ட்ரம்ப், நெதன்யாகு இவங்க 2 பேரும் முதன்மையான கதாபாத்திரங்கள். அதற்கு பின்னால் ஒரு 11 பேரை அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். கூடிய விரைவில் இந்த 13 பேருமே அழிக்கப்படுவதற்கான களங்கள் எடுக்கப்படும் என்று அந்த நாளிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்காக மக்கள் ஒருவரும் தங்களுடைய பிரேயர்லையும் சரி, தங்களை இறை மன்றாட்டிலும் சரி, அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய களம் சார்ந்த பயணங்களையும் சரி, இதற்கான நிதி சார்ந்த விடயங்களையும் மக்கள்
அதற்காக ஒரு களத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த பத்திரிகை எடுத்து வைத்திருக்கிறது. இது அந்த பத்திரிகையுடைய எண்ணமா அல்லது அரசுடைய எண்ணமா என்றால், அல் கொமேனி அவர்களுடைய மகன் முஸ்தபா கொமேனி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்றால், எங்களின் உச்சபட்ச தலைவருக்கு நடந்த அந்த துயரத்திற்கு கண்டிப்பாக நாங்கள் பழிவாங்குதலை நிறுத்த மாட்டோம். எனவே எங்களுக்கு எதிராக கொக்கரித்த நாடுகள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கண்டிப்பாக எங்களுடைய தாக்குதல் இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அரசு சார்பிலும் இந்த தாக்குதல் நடைபெறும் என்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கக்கூடிய அதே சூழலில், அந்த ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியும் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியும் ஏறக்குறைய ஒத்துப்போவதால் ஈரான் ஒட்டுமொத்தமாக இந்த இரகசிய நகர்வுகளை வரவேற்றிருக்கிறது என்று தான் நம்மால் கணிக்க முடிகிறது. இந்த ஊடகத்தில் வெளியான செய்திக்கு மக்களிடம் எப்படி வரவேற்பு இருக்கிறது, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஈரானியரை மையப்படுத்திய களங்களை எடுக்கின்ற பொழுது, ஒட்டுமொத்த ஈரானியர்களும் அமெரிக்காவையும் இஸ்ரேல் நாட்டை சார்ந்த தலைவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் எப்படி இந்த பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறதோ அதைவிட அதிகமான தீவிரத்தில் அந்த மக்கள் இருக்கக்கூடிய களங்களை பார்க்க முடிகின்றது. எனவே அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஈரானுடைய இந்த மிரட்டல் மாறி இருக்கிறதா என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது, ஈரான் பழிவாங்கலுக்காக இதை செய்யவில்லை என்பதை விட தங்கள் நாட்டின் தலைவரை இழந்துவிட்ட காரணத்தினால் அதற்கான ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய களமாகத்தான் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சில ஊடகங்கள் எடுத்து வைக்கின்றன. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கான களத்தோடு முன்னேறி கொண்டிருக்கிறது ஈரான். அந்த தாக்குதல் இதுவரை உலகம் பார்க்காத ஒரு தாக்குதலாக இருக்கும். ஈரான் அமெரிக்காவின் அதிபர் மீதோ அல்லது இஸ்ரேல் நாட்டின் அதிபர் மீதோ ஒரு அதிரடியான அந்த தாக்குதலை நடத்துகின்ற பொழுது அது உலகத்தின் ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய ஒரு களமாக மாறும் என்கின்ற கருத்துகளும் வருகின்றன. காரணம், அமெரிக்காவிற்கு ஆதரவான நாடுகள் ஈரானை எதிர்ப்பதற்கு அவர்கள் ஒன்று கூடக்கூடிய களங்களை எடுப்பார்கள். அப்படி ஒன்று கூடக்கூடிய களங்களை அவர்கள் எடுக்கின்ற பொழுது அது உலகத்தையே அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்த்திவிடும் என்கின்ற செய்திகள் வருகின்றன. நமக்கு கிடைத்த செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற அந்த சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது, அமெரிக்காவிற்கு எதிராக ஈரான் மிகப்பெரிய ஒரு இரகசிய நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.